ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படி வீட்டில் இருந்துகிட்டே வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே போடாமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பூ கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரங்கோலி போடுறது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ குக்கிங் சேனல், அது மாதிரி என்ன சேனல் வேணாலும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேமில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து 3000 வாட்சர்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆகிடும். பட் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி வந்து $100 நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேல்ரி வரும். ஸோ இதுவுமே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 99 வந்து அந்த மந்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணாலுமே அந்த டாலருக்கு அமௌண்ட் வராது. அது வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறது நல்லது. பிகாஸ் 2-3 இயர்ஸ் ஆகிடும் நம்ம வந்து பேபி வச்சுருந்தோன்னா வேலைக்கு போகிறதுக்கு. இது வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு முடிஞ்சதை நம்ம ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறதில்ல, நம்மள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நம்ம போட போகிறோம். ஸோ அதை வந்து பீப்புள்ஸ் பார்த்து லைக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏர்னிங் கிடைக்கும். ஸோ அதனால் இது வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இது வந்து எதுவுமே கஷ்டமானது கிடையாது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஆன்லைனில். அதெல்லாம் வந்து யாருமே சர்ச் பண்ணி நம்பி யாருமே ஜாயின் பண்ணாதீங்க. அதில் முக்கால்வாசி வந்து ஃபேக் தான் என்னை பொறுத்தவரை. இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களே நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் உனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபேக்கு. எப்படின்னா, நான் வந்து பேபி 8 ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ எனக்கு வந்து ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை ஒர்க் பண்ணல, இவ்வளோ வச்சுட்டு நான் எங்கே ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ என்ன ஒர்க் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என்னது ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், லிங்க்கில் வந்து என்ன ஒர்க்னு சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன ஒர்க்னே சொல்ல மாட்டீங்க, அப்புறம் எப்படி நான் நம்பி ஜாயின் பண்ணுறது, இது ஃபேக்காக தானே இருக்கும்னு நான் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளைவே இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், இதை மாதிரி வந்து யாரையுமே வந்து ஏமாற்றாதீங்க. பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரையும் வந்து நீங்கள் சீட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என் மூஞ்சை பார்த்து பேசலாம், அவங்க போயிட்டாங்க. ஸோ இதை மாதிரி வந்து ஆன்லைன்லேயுமே கூட நிறைய ஃபேக்கானதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யாருமே வந்து ட்ரஸ்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுறது இதை மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. ஆன்லைன்லேயே கூட 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா லிங்க் உள்ள உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லாத எதுவும் பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய செல்ஃபாக நீங்கள் வந்து போடுற எப்பவுமே வந்து நாம் போடுற இதுதான், நாம் எப்படி சொல்கிறது, நாம் முயற்சி பண்ணுறது தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து முயற்சியே பண்ணாமல் நமக்கு வந்து அமௌண்ட் வேணும்னா கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ஷோ பண்ணுங்கள் பீப்புள்ஸ்கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபேஸ் கட்டாமல் எப்படி வீடியோ போடுறதுன்னு கூட நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைபர் எப்படி ஏர்ன் பண்ணுறது, தென் வாட்சர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸோ பாய்ஸோ வீட்டில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மேரேஜ் ஆகி 1 இயராக வீட்டில் தான் இருந்தேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னால் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் பேபி வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயுமே போய் ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் என்னோடய ஹெல்த்தும் கூட கொஞ்சம் கண்டிஷன் வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறது நமக்கு செட் ஆகாது. இதுக்கப்புறமே கூட பேபியே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஒர்க்குக்கு போகலாம். பட் ஆனால் போனோன்னா நமக்கு செட் ஆகாது, ஹெல்த் சரியில்லைன்றதால. ஸோ நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு 400 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் டோட்டலாக 500 சப்ஸ்கிரைபர் வந்தாலே போதும், மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே எனக்கு வந்து கிரேட்டஸ்ட்டு ஹாப்பினஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களுமே கூட ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோ, ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங், ரீல்ஸ் அதெல்லாம் போடுங்க. நம்ம வந்து காப்பிரைட் வராமல் இருக்கிறதுக்கு 1 மினிட் வர நம்ம வந்து மற்றவங்களோட சாங் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்க்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் 1 மினிட் வர நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தாராளமாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ்லாம் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் வந்து பார்ப்பாங்க.
மார்னிங் வந்து 8:30க்குள்ளே இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் திரும்ப அகைன் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் வந்து மறக்காமல் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து மார்னிங் 8:30க்குள்ளே நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பாருங்கள். வீடியோவாக இருந்தால் வீடியோவானா ஒரு 4 o'clock மேலே, 4 இல்லைனா 5க்கு மேலே பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்க, ஆஃபீஸ் விட்டு வந்திருப்பாங்க. ஸோ எங்கேயாவது ஒர்க்குக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து திரும்ப வந்து ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுக்கிற டைமில் நம்ம வீடியோ வந்து கரெக்டாக நம்ம வந்து போடும்போது அவங்களுக்கு வந்து போய் சேரும். ஸோ அந்த டைமில் வந்து வியூஸ் நம்மளுக்கு அதிகமாகும். சப்ஸ்கிரைபரும் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சப்ஸ்கிரைபருமே கூட ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்னு நான் அப்படி தான் ஏர்ன் பண்ணேன். ஸோ நீங்களுமே கூட ட்ரை பண்ணுங்கள். சாங் வந்து நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்லாம் வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க. உங்கள் ஃபோட்டோ வச்சு இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபோட்டோ வச்சு தான் நீங்கள் போடுங்க. ஸோ சீக்கிரமாக நீங்களும் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு மானிட்டேஷன் அப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நானுமே கூட வித்தின் ஐ திங்க் இன்னும் 4-5 மந்த்தில் ஏர்ன் பண்ணுவோன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அது வந்து காட் கிஃப்ட்டு தான். ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸுக்கு நான் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கேன்னா 1000 கிட்டே போயிடுச்சு. இன்னும் 2000 தான். ஸோ நான் 4 மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் ஒரு 8 மந்த்துன்னு வச்சுக்கோங்க. 8 மந்த்தில் வந்து நான் வாங்கிட்டேன்னா அப்புறம் போக போக நம்ம வீடியோ வந்து போட நமக்கு வந்து டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படி வின் பண்ண போகிறோம், நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வின் பண்ண முடியாது. ஸோ அதனால் எதுவுமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணாமலே நமக்கு வந்து கிடைக்கும்னு ஆசைப்படாதீங்க. அது மாதிரி மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. மற்றவங்கள பார்த்து நாமளும் ட்ரை பண்ணணுமே தவிர முயற்சி பண்ணணும். ஆனால் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து பொறாமப்படக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கலனா கூட உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து வியூஸ் அதிகமாக போகுது, ஸோ நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் எடுத்து போட்டால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஷோ பண்ண விருப்பம்னா கூட நிறைய இப்போலாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாமே ட்ரை பண்ணலாம். யாருமே வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஆன்லைன் வேர்ல்டு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து படிச்சுட்டு ஐடியில் வேலைக்கு போகிறவங்களே கூட வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு, ஏர்னிங்க்கு தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு குட்டியோண்டு அட்லீஸ்ட் 2000 மந்த்லி வந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து பிக்கஸ்ட் இது நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கலாம், பேபிஸ்க்கு தான் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எதுவுமே வந்து ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா கூட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நாம் ட்ரை பண்ணுறத பார்த்து மற்றவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனம், எப்படி சொல்கிறது, அது அவங்களுடைய கேரக்டர்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. அதனால் நீங்கள் வந்து மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிவிட்டு யாருமே மற்றவங்கள நம்பி எதுலேயுமே லிங்க் உள்ளே போய் ஷேர் பண்ணுறாங்கன்னா லிங்க் உள்ளே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து யாரையுமே நம்பி எதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ஆல்ரெடி வீட்டில் கஷ்டத்தில் லோனில் இருப்போம், அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் அது ஃபேக்காக இருக்கும். அதையும் நம்ம போட்டு நாம் வந்து அதில் எதாவது லோன் வாங்கி நாம் போட்டிருப்போம். அப்புறம் நமக்கு லாஸ்ட்டில் லாஸ் ஆகும்போது அப்புறம் வந்து நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து நம்ம வந்து முழிச்சுக்கணும். ஸோ அதனால் யாருமே வந்து மற்றவங்களை நம்பாமல் உங்கள் லைஃப்பை நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் அவங்க நம்ம சொல்கிறாங்களே நம்ம ஃப்ரெண்டு தானே, அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு மணி பே பண்ணால் வந்து கண்டிப்பாக ஜாப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. நான் வந்து என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். என் சொந்தக்காரங்களுக்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், 10 lakh பே பண்ணுங்கள், 5 lakh பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 100 rupees பே பண்ணி நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனாலுமே கூட அது ஃபேக்கு தான். ஸோ அதனால் 1 rupee கேட்டால் கூட நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போங்க. அதுவும் இல்லாமல் லிங்க் அனுப்புனா போகாதீங்க. ஃப்ரீயாக வந்து ஒர்க்கு நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறது. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போனால் போங்க. அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக வியூஸ் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானுமே கூட இன்னிலேருந்து வந்து
லைவ் போடலான்னு பார்க்குறேன். லைவில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம லைவ் வந்து ஷூட் பண்ணுறத வந்து அந்த டைமில் வியூஸ் அதிகமாச்சுன்னா அதுவும் வந்து வாட்ச் ஹவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லைவில் வந்து நம்ம போடுற லைவ் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ நம்மளுடைய சேனலில் நம்மளோடதில் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைவ்னு ஒன்று இருக்கும். அதில் கூட நீங்கள் 1 hour லைவ் இருந்தீங்கன்னா அந்த 1 hourமே கூட அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த லைவ் கூட சும்மா மற்றவங்க வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே கூட வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அனதர் பர்சனை வந்து திங்க் பண்ணிவிட்டு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து சக்ஸஸை பார்க்காம இது பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்பொழுது அச்சச்சோ நம்ம அந்த பொண்ணை கிண்டல் பண்ணோமே, பட் அவங்க இப்போ வந்து ஏர்னிங் வச்சுருக்காங்க, ஸோ நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கோமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யாரை பற்றி திங்க் பண்ணாமல் உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் ஷோ பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு இன்னொரு டாபிக் கூட வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் புரியுதான்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச குவாலிட்டியில் நான் வந்து என்னோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சில மெம்பர்ஸ்லாம் கேமரா அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்டிங், அதனால் என்னோடய மொபைலில் இருக்கிற கேமரா குவாலிட்டி இவ்வளோ தான். ஸோ நான் பேசுகிறது கிளியராக புரியுதா, அதுக்கப்புறம் நான் வந்து போகிற டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு சொல்லுங்கள். மெயினாக அது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராக இருந்தால் கூட அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஒரு சிலரோட வீடியோலாம் நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்ப்பீங்க. பட் எனக்கு வந்து அப்படி இதுவரை கமெண்ட் வந்ததே கிடையாது. ஸோ யாரும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களே, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கோம். அவங்களோட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா சப்ஸ்கிரைபரை ஒரு நாளில் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு நிமிஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் போதும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. அதுவுமே ஃபேக் தான். யாருமே வந்து எதுவும் நம்பாதீங்க. அந்த பிகினர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட வீடியோ பாருங்கள். அவங்க வந்து கரெக்டாக உண்மையை சொல்லியிருப்பாங்க. நான்லாம் பிகினர்ஸில் இருக்கிறவங்க வீடியோவை தான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சேனலில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 400 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ப்ளஸ் 1000 வாட்சர்ஸ் இருக்காங்க. இதுவே எனக்கு வந்து ஸோ ஹாப்பி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவ்வளோ தான்.